a compound slab, ஒரு compound slab இருக்கு, consisting of two different materials having equal thickness, and thermal conductivity of the material is K and 2K respectively, the equivalent thermal conductivity of the slab. கவனி, ரெண்டு ஸ்லாப் இருக்கு. ஒரு ஸ்லாப் இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி K, இன்னொரு ஸ்லாப் ரெண்டு ஒரே திக்னஸ் தான், ஆனா இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K. ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்கு. நீ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியை எப்படி எடுக்கணும்னா they are in series, just like resistance. R equivalent R1 plus R2. R1 is rho L by A, rho 1 L1 L by A, rho 2 L by A. ஏன்னா ஏசிஏ லெக்த் சேம் தான். அப்போ உனக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் 1 by rho. அப்போ ரோ ஈக்குவல் அப்போ என்ன வரும் இங்கன்னா L by KA. தானே இங்க என்ன வரும் L by 2KA ஈக்குவல் டு இதோட லெங்த் வந்து 2L ஆயிருமா இந்த இடத்துல? ஏன் சார் 2L? மொத்த லெங்த் 2L தானடா. இப்போ 2L by K dash தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏரியால மாற்றம் இல்லை. ஏரியா ஈஸே, இந்த ஏரியா என்னதான் மொத்த ஏரியா. அப்போ மொத்த தெர்மல் கண்டக்டிவிட்டி தான். அப்போ எது கேன்சல் ஆயிரும்? L A கேன்சல் ஆயிரும். 2 by K dash அதான் ரிசல்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு, அப்போ L by A காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 by K plus 1 by 2K. அப்போ இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தேன்னா 2K ஸ்கொயர் ஈக்குவல் டு 2K plus K, which is equal to 3K divided by 2K squared. ஒரு K cancel ஆயிடுச்சு, which is equal to 2 by K dash. நம்ம K dash தான் கண்டுபிடிக்கிறோம். K dash வெளியே எடுத்தேன்னா 2 into 4K divided by 3 is the answer. So இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்போ this thermal conductivity is similar to that of resistance. Resistance is nothing but R1 plus R2. அப்ப thermal conductivityன்றதும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் ஒன் அண்ட் த சேம் தான். இந்த கான்செப்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே போல எடுத்து செஞ்சிரு, சீரீஸ்ல இருந்தான்.